I'm Vignesh. I'm initially doing my BE Mechanical Engineering at GC Dharmaburi. ஸோ நம்ம கூட விக்னேஷ் இருக்காரு. விக்னேஷ் வந்து தர்மபுரியில் ஜிசி தர்மபுரியில் ஃபர்ஸ்ட் இயர் எடுத்தார். ஸோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் தர்மபுரியில் செகண்ட் இயர். ஸோ டிப்ளமோ எங்கே பண்ணீங்க? டிப்ளமோ பிஎஸ்சி ராமசாமி ராஜா பாலிடெக்னிக். சூப்பர். இட்ஸ் அ நைஸ் ஜேர்னி. அப்படின்னு பார்த்தோன்னா லேட்டரல் என்ட்ரியில் நம்ம ஜிசி தர்மபுரியில் சேர்ந்துட்டு செகண்ட் இயர் கம்ப்ளீட்டட். டிப்ளமோக்கும் இன்ஜினியரிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது சார்? டிப்ளமோவில் நம்ம எல்லாமே ஒர்க் ரிலேட்டட் ஓரியன்டாக பார்ப்போம். எல்லாமே மிஷின்ஸ் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். தியரிஸை விட ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வந்து எக்ஸ்போசர் அதிகமாக கிடைக்கும். அந்த ஒரு ரீசன்னால தான் இன்ஜினியரிங்கே மேற்கொண்டு ஜாயின் பண்ணுறது. சூப்பர், ஃபைன். இப்போ தேர்ட் இயர் வந்தது. தேர்ட் இயரில் எப்படி உங்களோட ஜேர்னி போடும்? அதுவும் ஜிசி தர்மபுரி தான். தேர்ட் இயரும் ஜிசி தர்மபுரி தான். ஓகே. தேர்ட் இயர்லேயே ஆக்சுவலாக அங்கே இருக்கிற எக்ஸ்போசர் எப்படி சொல்லணும், எல்லாமே ஓரளவு அப்கமிங் காலேஜ்னால டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தாங்க. ஓகே. லேப் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஏன் வந்து ஃபைனல் இயரில் ஜிசிடி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னு தோணுச்சு? பிளேஸ்மெண்ட் ரீசன்ஸ். ஜிசிடினா பிளேஸ்மெண்ட்ன்றது ஊருக்கே தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து ஜிசி தர்மபுரியிலேருந்து ஜிசிடிக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சிங்க. அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டியாக இருந்தது? சார் எலிஜிபிலிட்டி வந்து நோ ஆக்டிவ் பேக்லாக்ஸ் இருக்கணும் சார். அண்ட் தென் 7.5 சிஜிபிஏக்கு மேலே. ஸோ 7.5 சிஜிபிஏக்கு மேலே இருந்தால் நம்ம ஃபைனல் இயரில் கூட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அதே போல் நோ பேக்லாக் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலான்றதும் தெரியும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் பூர்த்தி பண்ணாத ஃபைனல் இயர் ஜிசிடி வந்தாச்சு. அட்டானமஸ்க்கு வந்து அப்ளிகபிள் சார். மேபி அஃப்ளிக்டடாக இருந்தால் அது வந்து அரியர்ஸ் இருந்தாலும் அங்கே இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து எடுத்துக்கலாம். அட்டானமஸ் இல்லாமல் நார்மல் காலேஜாக இருந்தால் சில பேர் டிஸ்கன்யூ பண்ணிட்டு வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ண அந்த ஸ்பேஸ்லாம் இருக்கும். ஓகே. அதை ரீஃபில் பண்ணுறதுக்காக. வெரி குட். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜிசிடி வந்தார். ஜிசிடி வந்தவொன்னே அவருக்கு எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் படிக்க வேண்டியது. அது சின்சியர் எஃபோர்ட் போட்டு எக்ஸ்ட்ரா கோர்ஸ்லாம் படித்தார் விக்னேஷ். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆரம்பமானது. பிளேஸ்மெண்ட் ஆரம்பம்னா நீங்கள் அட்டன் பண்ண கம்பெனி என்ன சார்? நான் வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே அட்டன் பண்ண கம்பெனி வந்து ஒயிட் கிராஃப்ட் கம்பெனி அட்டன். ஒயிட் கிராஃப்ட். ஓகே, சூப்பர். அவங்க கொடுத்த எக்ஸ்போசர்ஸ் பார்த்துட்டு தென் ஜிடிக்கு அவங்க ரெஸ்யூம் வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க சார். ஓகே. அந்த ஜிடி போகும்போது ஆக்சுவலாக அந்த ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சார். ஃபைன். நம்ம காலேஜ் அண்ட் ஒரு 2 or 3 காலேஜில் மட்டும்தான் சார் பிஇ கிராஜுவேட்ஸ் வந்து போயிருந்தோம். ஃபைன். மற்றபடி எல்லாமே அங்கே இருந்தது வந்து எம்பிஏ கிராஜுவேட்ஸ். சூப்பர். ஸோ அவங்க கூட கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போசர் கிடச்சிது. நியூ எக்ஸ்போசர் கிடச்சிது. பஸ் பேட்லி எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் என்ன நான் சொல்ல வந்த விஷயத்தை என்னால் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியல. பட் அதே அவங்க ஒரு வேலிட் பாயிண்ட் எடுத்து எனக்கு அப்போஸ் பண்ணதுனால அங்கே உள்ள ஒரு எம்பிஏ கிராஜுவேட் வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. எனக்கு பேட்லி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இருந்து நான் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். சூப்பர். எப்படி கம்யூனிகேட் பண்ணுவது அடுத்து என்ன கம்பெனி அட்டன் பண்ணீங்க? அடுத்த கம்பெனி வந்து நான் டிசி அட்டன் பண்ணேன் சார். டிசிஇ. ஓகே. டாடா கன்சல்டன்சி இன்ஜினியரிங். அதுக்கு வந்து இனிஷியல் ப்ராசஸ் வந்து எல்லா ப்ராசஸுமே ஆன்லைனில் தான் சார் நடந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆப்டி கிளியர் பண்ணிட்டீங்களா? கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் ப்ராசஸ் அண்ட் தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. என்ன இன்டர்வியூ கேட்கப்பட்ட எனி சாம்பிள் கொஸ்டின்ஸ் சார்? இனிஷியலாக ஃபஸ்ட்டு என்ன செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க சார். அண்ட் தென் எப்படி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் ஃப்ளூயிட் அண்ட் தென் தெர்மல் இன்ஜினியரிங்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் லாஸு, அதுக்கப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வரைவீங்க, ஒரு லோடு கொடுத்தா அதுக்கு சஸ்டெயின்க்கு எப்படி போடுவீங்க அதெல்லாம் கேட்டாங்க சார். அண்ட் தென் சஸ்டெயின்க்கு வந்து அலுமினியமுக்கும் மைல் ஸ்டீலுக்கும் கேட்டாங்க சார். அதுக்கப்புறம் ரிஜிட் பாடிக்கும் ஒரு சிஸ்டம் இது கேட்டாங்க சார். அதுக்கப்புறம் தெர்மலில் வந்து லாஸ் 3 லாஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் சைக்கிள்ஸில் எனக்கு வந்து கார்னாட் சைக்கிள் வரைய சொன்னாங்க. இது வரைஞ்சிட்டு அண்ட் தென் அதில் உள்ள ப்ராசஸ் வந்து எக்ஸ்பிளைன் தி சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸ். அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச பிறகு அடுத்த ரவுண்டு டெக்னிக்கல் அந்த வீடியோ ப்ரெசன்டேஷன். ஆமாம், வீடியோ வந்து நம்ம இது பண்ணி அனுப்பணும். ஓகே. இனிஷியலாக நம்ம செல்ஃப் இன்ட்ரோவில் இருந்து
என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கோம், அது ஃப்ரம் தட் இன்டர்ன்ஷிப் எங்கே போயிருக்கோம், சூப்பர். அதுக்கப்புறம் ஏன் அவங்க கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நம்ம வெல்லிங்காக இருக்கிறோம், அண்ட் ஜாயின் பண்ணப்பட்டு எந்த பொசிஷனுக்கு நம்ம எய்ம் பண்ணுறோம், அந்த மாதிரி சூப்பர். ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க சார். அந்த கொஸ்டின் படி நம்ம வீடியோ எடுத்து அனுப்பணும். சூப்பரா ஆன்சர் பண்ணுற மாதிரி. சூப்பரான மெத்தட். ஆனால் இந்த இப்போ நம்மளே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்து வீடியோ அனுப்பிச்சிட்டு வீடியோ வச்சு அசஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ சிம்பிளஸ்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட்டு வர போகிற ஃபோர்த் கமிங் செமஸ்டரில் தம்பி விக்னேஷ் கொடுத்த இந்த ஐடியாவை இன்புட்டை எடுத்துக்கிறோம். வி வில் இம்ப்ளிமெண்ட் இன் த ஜிசிடி. ஸோ அந்த கம்பெனியில் அதுக்கப்புறம் டெட்ராய்ட். இப்போ அந்த கம்பெனி என்னாச்சு ரிசல்ட்டு? அந்த கம்பெனி 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் சார் ரிசல்ட்டே வந்துச்சு சார். ப்ளேஸ் ஆயிருக்கு. ஓகே. ஆனால் 3 மந்த் கழிச்சு வந்தனால அடுத்த டெட்ராய்ட்டும் அட்டன் பண்ண ஆப்ஷன் கிடைச்சது. டெட்ராய்டில் தான் சார் எனக்கு அந்த ஆன்சர்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் ரிலேட்டடாக இருந்ததுனால டெக்னிக்கலாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன் சார். அவங்க ஆனால் டெக்னிக்கல் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடக்கல சார். ஓகே. அன்எக்ஸ்பெக்டடாக சில இடத்துல வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் நடக்கும். அவுட் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸாக இன்டர்ன்ஷிப்பில் என்ன பண்ணீங்க, நல்லா கற்றுக்கிட்டீங்க, ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ஸோ அதோட எக்ஸ்போசர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த மாதிரி எல்லாமே டெக்னிக்கலாக இல்லாமல் ஜென்ரலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்தது. ஓகே. அவ்வளோ. அதில் என்னாச்சு ரிசல்ட்டு? இல்லை சார், அதில் செலக்ட் ஆகலை. ஸோ இப்போ வந்து யூ ஆர் கோயிங் டு ஜாயின் இன் டிசி. ஸோ டிசியில் ஜாயின் பண்ணுற விக்னேஷ் வந்து லைஃப்பில் இன்னும் அப்ஸ்கில் ஆகி வேறு லெவலில் எமர்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே விஷ் பண்ணுவோம், ப்ரே பண்ணுவோம், வாழ்த்துவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.